அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் மாதத்தின் 4ஆம் நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கும் வேளையில் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான தலைத்தை பற்றி பேசப் போகிறோம். ரமதான் என்பது வெறும் பசியை பொறுத்துக் கொள்வது மட்டுமல்ல, அது பிறரின் பசியை உணர்ந்து கொள்வதும் கூட. நம்மிடமுள்ள பொருட்களை நாம் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருப்போம். ஆனால் ரமதான் வந்துவிட்டால் நம் கைகளும் நம் இதயங்களும் தானாகவே விரிவடைய வேண்டும். ஏனென்றால் இந்த மாதம் சதகா எனப்படும் தர்மத்திற்கு அள்ள குறையாத நன்மைகளை தரக்கூடிய மாதம். நபிகள் நாயகம் அவர்கள் மற்ற மாதங்களை விட இந்த ரமதான் மாதத்தில் எப்படி தர்மம் செய்தார்கள் என்பதை பார்த்தால் நம்முடைய கஞ்சத்தனம் நம்மை விட்டு தெரித்து ஓடும். நபிகள் நாயகம் அவர்களின் தர்ம குணத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் ஒரு அழகான வர்ணனையை தருகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மனிதர்களிலேயே மிகவும் தாராள குணம் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக ரமதான் மாதத்தில் வானவர் ஜிப்ரீல் அலை அவர்களை சந்திக்கும் காலங்களில் இன்னும் அதிகமாக வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலை அவர்களை சந்தித்த பிறகு நபிகளார் தர்மம் செய்வதில் வேகமாக வீசும் காற்றை விட மிக தாராளமாக செயல்படுவார்கள். வேகமாக வீசும் காற்று என்றால் என்ன? அது குறுக்கே நிற்கும் எதையும் பொருட்படுத்தாமல் எல்லா இடங்களுக்கும் சென்று சேரும். அதுபோல ரமதான் வந்துவிட்டால் நபிகளார் தன்னிடம் எஞ்சியிருக்கும் எதையுமே பார்க்க மாட்டார்கள். தேடி வருபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குவார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், ஈமான் கொண்ட ஒரு மூமினின் கைகள் ரமதானில் இறுகிப் போயிருக்கக்கூடாது. தர்மம் என்பது செல்வத்தை குறைப்பதில்லை, மாறாக அது செல்வத்தை பெருக்குகிறது மற்றும் நம்முடைய பாவங்களை நெருப்பு தண்ணீரை அணைப்பதைப் போல அணைத்து விடுகிறது. ரமதானில் நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த தர்மம் எது தெரியுமா? ஒரு நோன்பாளிக்கு இஃப்தார், அதாவது நோன்பு துறக்க உணவளிப்பது. இன்று நம்மில் பலர் பிரம்மாண்டமான இஃப்தார் விருந்துகளை நடத்துகிறோம். ஆனால் உண்மையில் பசியோடு இருக்கும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதில்தான் மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்துள்ளது. நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறக்க உணவளிக்கிறாரோ அவருக்கு அந்த நோன்பாளியின் கூலியைப் போன்றே வழங்கப்படும். இதனால் நோன்பாளியின் கூலியில் எவ்வித குறைவும் ஏற்படாது. ஆதாரம் திர்மிதி. சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நோன்புதான் நோக்கிறீர்கள், ஆனால் உங்களைச் சுற்றியுள்ள 10 ஏழைகளுக்கு நீங்கள் இஃப்தார் வழங்கினால் அன்று 10 நோன்புகள் நோற்ற கூலி உங்கள் கணக்கில் எழுதப்படும். இது எவ்வளவு பெரிய லாபம்! ஒரு பேரிச்சம்பழத்தை வழங்கியோ அல்லது ஒரு மிடறு தண்ணீரை கொடுத்தோ இந்த நன்மையை நாம் அடைய முடியும் என்று மார்க்கம் நமக்கு மிக எளிமையாக வழிகாட்டுகிறது. எனவே வசதி இருப்பவர்கள் இந்த ரமதானில் ஏழைகளின் பசியை தீர்க்கும் ஒரு கருவியாக மாறுங்கள். தர்மம் என்பது வாங்குபவருக்கு செய்யும் உதவியல்ல, அது கொடுப்பவருக்கு செய்யும் பாதுகாப்பு. மறுமை நாளில் சூரியன் மிக அருகில் வந்து மக்கள் தங்களின் வியர்வையில் மூழ்கும் காலத்தில் நாம் செய்த தர்மம் நமக்கு ஒரு குடையாக வந்து நிற்கும். நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனும் மக்களிடையே தீர்ப்பு வழங்கப்பட்டு முடியும் வரை தான் செய்த தர்மத்தின் நிழலில்தான் இருப்பான். ஆதாரம் அஹ்மத். மேலும் தர்மம் செய்வதால் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது, நம் குடும்பத்தில் பரக்கத் உண்டாகிறது. இந்த ரமதானில் நாம் செய்யும் தர்மம் நாம் செய்த மற்ற அமல்களில் உள்ள குறைகளை சரி செய்கிறது. பாபு சதகா எனும் தர்மத்தின் வாசல் வழியாக அழைக்கப்படும் பாக்கியத்தை பெற வேண்டுமானால் நம் உள்ளத்தில் இருக்கும் உலக ஆசையை குறைத்து பிறருக்கு கொடுக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தான தர்மங்கள் செய்வது நம் இதயத்தை சுத்தப்படுத்தி இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத்தருகிறது. அன்பானவர்களே, இன்று ரமதானின் 4ஆம் நாள். இன்றைய தினத்தில் ஒரு சிறு தொகையாவது தர்மம் செய்வோம் என்று உறுதியெடுங்கள். அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஏழைக்கு வழங்கும் ஒரு வேளை உணவாக இருந்தாலும் சரி. வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாதவாறு ரகசியமாக செய்ய முயற்சியுங்கள். செல்வம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்தது, அதை அவனது அடியார்களுக்கு கொடுப்பதில் நாம் ஏன் தயங்க வேண்டும்? கஞ்சத்தனம் என்பது ஷைத்தானின் குணம், தாராளத்தன்மை என்பது ரஹ்மானின் குணம். இந்த ரமதானில் ரஹ்மானின் குணம் கொண்டவர்களாக நாம் மாறுவோம். யா அல்லாஹ், எங்களை அள்ளி வழங்கும் தாராள குணம் கொண்டவர்களாக ஆக்குவாயாக. நாங்கள் செய்யும் தர்மங்களை ஏற்றுக்கொண்டு மறுமையில் அந்த தர்மத்தின் நிழலில் தங்கும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. ஆமீன்.